புதுச்சேரி உப்பனாரில் புதிதாக கட்டிய 3 மாடி வீடு திடீரென சரிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி உப்பனார் வாய்க்காலின் கரையை பலப்படுத்தி சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அப்பகுதியில் ரங்கநாதன் சாவித்திரி தம்பதியினர் 3 மாடி வீடு கட்டினர். புது வீட்டின் புதுமனைப்பு விழா வருகின்ற 11ஆம் தேதி நடைபெற இருந்தது. இந்நிலையில் 3 மாடி வீடு உப்பனாறு வாய்க்காலில் திடீரென தலைகுப்புற விழுந்தது. அப்போது வீட்டில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. பொதுப்பணித்துறையின் உத்தரவின் பேரில் ஒப்பந்ததாரர் உப்பனார் வாய்க்காலில் அதிக அளவு மணல் அள்ளியதே வீடு இடிந்து விழுந்ததற்கு காரணம் என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் பொதுப்பணித்துறையை கண்டித்து வீட்டின் உரிமையாளர் மற்றும் அப்பகுதி மக்கள் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகனுடன் சேர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. இன்றைய தினம் வாய்க்கால தூர் வரத்துக்கு அந்த பணியை எடுத்த கான்ட்ராக்டர் ஒரு பொறுப்பற்ற முறையில அந்த ஜேசிபி மிஷினை வச்சு அடியோட மண்ணை இழுக்கும் போது அந்த கட்டடம் சரிஞ்சு போச்சு. அவர் முறையா ஒரு 4-5 ஜாக்கியை கொடுத்து நிறுத்தி அந்த 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 பணியை அவர் செஞ்சிருக்கணும். அவர் செய்யல. அதனால அரசாங்கம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதுல மனிதாமன் அடிப்படையில இந்த முதல்ல இந்த வீட்டை பார்வையிட்டு அது எவ்வளவு செலவாயிருக்குமோ அந்த பணத்தை அரசும் அந்த அந்த பணியை செய்த கான்ட்ராக்டரும் இணைந்து அவங்களுக்கு உரிய இழப்பீட்டு தொகையை வழங்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறோம். அவர் தான் லோன் 1 லட்ச ரூபா லோன் வாங்கி கொடுத்தாரு. அப்ப எனக்கு கட்ட முடியல. நான் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டு வேலை செஞ்சு என் புள்ள வீட்டு வேலை செஞ்சு நாங்க அதை வச்சுதான் நாங்க அந்த வீட்டை கொஞ்சமா கட்டின்னு வந்தோம். இப்போ 60 ரூபாய்க்கு மேல செலவாச்சு. பத்திரிக்கை அடிக்க போயிட்டு வரத்துல இந்த கோராம நடந்து போச்சு. நான் 20,000 கொடுத்தாங்க. 20,000 கொடுத்தாங்க. என் தங்கச்சி வீடு கட்ட வட்டி கடை வாங்கி வட்டி 10 நிமிஷம் வட்டி கட்டி விடுவாங்க. எங்களுக்கு நல்ல பத்திரிக்கை கூட எங்களுக்கு போதா எங்களுக்கு என் தங்கச்சி கட்டின வரைக்கும் எனக்கு ஒரு வேலை 10 வீட்டை கட்டி அவன் எப்படி கட்டி கொடுத்தா போதா எங்களுக்கு ஆசைப்பட்டு உண்மையில சொல்றேன் ஐயா. என் கூட பொருள் சீட்டெல்லாம் எங்கிட்ட இருக்குது. எவ்வளவு பணம் 20 பவுன் கொடுத்தாயா. என் உன்ன தங்கச்சி 10 பவுன் கொடுத்தாயா. ஒன்னாயிரத்துக்கு 5 பவுன் கொடுத்தாயா. வட்டிக்கு 10 நிமிஷம் வட்டி வாங்கி விடுங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு ஐயா. நீ தரப்பட்ட மக்கள் ஐயா. நாங்க எங்களுக்கு ஒரு நல்ல பதிலா சொல்லுங்க ஐயா.